உங்களுக்கு இந்த க்யூவில் நிற்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமே, அதுக்கான காரணம் என்ன? க்யூ வந்து நமக்கு லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு அடிப்படை அந்த க்யூ தான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். என்னடா ஒரு க்யூ தானே அப்படின்னு நினைக்கிறேன். அதில் நிறையா நம்மளுக்கு நம்மளோட டிசிப்ளினே அதில் தான் ஃபஸ்ட்டு அடங்கியிருக்கு. ஸோ நம்ம வந்து அதில் இல்லாமல் நம்மளோட மன அழுத்தத்தை வர குறைக்கும். மன அழுத்தம்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போ மற்றவங்க க்யூவில் ஒழுங்காக நிற்கல, முன்னாடி போய் நிற்கிறான்னு வச்சுக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும், கோபம் வரும். அதுபோல் வந்து நான் ஒழுங்காக க்யூவில் நிற்கலன்னு வச்சுக்கேன், மற்றவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை உண்டாக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் லைஃப்பில் வந்து க்யூவை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே மீதி எல்லாமே நம்மளுக்கு கற்றுக்கலாம். கோயிலுக்கு போகிறோம், அங்கே நம்மளுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க சாமி பார்க்கறதுக்கு நிற்பாங்க, நம்ம லைனில் நிற்போம், நம்ம முன்னாடி போய் பார்ப்பாங்க. அது நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும். இப்போ நம்மளுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாருமே அப்படி நினச்சிட்டாலே பிரச்சனையே இல்லை. ஆனால் முடியாது. ஆனால் அதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அரேஞ்சடாக போகும், ரொம்ப கரெக்டாக போகும். நம்ம நைட்டு வந்து படுக்கும்போது நம்ம யாரை முந்திக்கிட்டு என்ன பண்ணோம், யாரை போய் முன்னாடி போய் என்ன பண்ணோன்றதை நம்ம சிந்திப்போம் இல்லையா? அப்போ சிந்திக்கும் போது மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அதை நம்ம முன்னாடியே வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா, மெயினாக அதிகமாக க்யூவில் நிற்காத இடம் பார்த்தோன்னா ஆர்டிஓ ஆஃபீஸு, அப்புறம் ரேஷன் கடை. இப்போ ரேஷன் கடையில் கூட இப்போ ஸ்மார்ட் கார்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இல்லை ரொம்ப. ஸோ அங்கெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து அங்கெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்ற மாரி நம்ம மனசை கட்டுப்படுத்திட்டா லைஃப்பில் நம்ம எதை வேணால் சாதிக்கலாம்.